ஹாய் கைஸ், வெல்கம் டு வாசன் நியூஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான கேம் ப்ளே தாங்க பார்க்க போகிறோம். என்ன கேம்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, ரோப்ளாக்ஸ் தாங்க. நம்ம ரோப்ளாக்ஸ் விளாண்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்காண்டி இதில் ஒரு சூப்பரான கேம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு ஜந்து நிற்கிதுல, இதுக்கிட்ட இருந்து தாங்க நம்ம தப்பிக்க போகிறோம். இல்லை ஈஸி மோட் வச்சு நம்ம விளாடுவோம். ஓகே கைஸ், வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ப்ரிசனில் தாங்க இறக்கி விட்ருக்காங்க. இதுலேருந்து தாங்க நம்ம தப்பிக்க போகிறோம். இன்னக்குள்ளே ஒரு ஆரோ மார்க் இருக்குது, இதை நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டியதே. இன்னக்குள்ளே ஒரு விண்டு கொடுத்துருக்காங்க கைஸ், இது அமுக்கணுன்னு நிறைய வழி ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னக்குள்ளே ஒரு விண்டு இருக்குது, அமுக்கடா கைஸ், ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். இன்னக்குள்ளே ஒரு ஏணிப்படி இருக்குது கைஸ், இதையும் கடந்து போயிடுவோம். போக போக கஷ்டமாக வேறு இருக்கும் கைஸ், அதெல்லாம் கடந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னக்குள்ளே ஒரு பட்டன் இருக்குது கைஸ், இது அமுக்குனா நம்மளுக்கு வழி ஓப்பன் ஆயிரும். இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு கூச்சு போயிட வேண்டியதே. இப்போ பாருங்கள், 1 2 3, ஐயோ ஏறமுல்லையே, ஏறிட்டேன். அடுத்து இன்னும் ஒன்றே வந்து கைஸ், அவ்வளோதான். இன்னக்குள்ளே ஒரு விண்ட் இருக்குது கைஸ், இதை நம்ம திறக்கணும்னா நம்மளுக்கு இது பேர் நம்மளால் ஸ்பேனராக ஸ்க்ரூ ட்ரைவராக தெரில கைஸ். இதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதே. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போகணும் கைஸ். இன்னக்குள்ளே ஒரு வழி இருக்குது கைஸ், இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜந்து நிற்கிது, அதுக்கு தெரியாமல் அந்த பட்டன் நம்மக்கிட்ட எப்படியாச்சும் நம்ம ஓடணும் கைஸ். பார்த்துட்டு கைஸ், துரத்தி வருது. இதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா லைக் கொடுங்க. லைக் கொடுத்தா தான் இது துரத்தாது கைஸ். நீங்கள் லைக் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், துரத்துறதை நிப்பாட்டிருச்சு. இல்லை துரத்துது கைஸ், சீக்கிரமாக லைக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த விண்டுக்கு போகலாம் கைஸ். அந்த பட்டன் நமக்கு நான் மட்டும்தான் கைஸ் இந்த விண்டு ஓப்பனே ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. கூச்சு போக வேண்டியதே. கீழே என்ன இருக்க போதுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை இது என்னோடது கைஸ், நம்மளை பாத்ரூமுக்கு இறக்கி விட்டாங்க கைஸ். இந்த வழியாக தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வழியில் இந்த வழியாக இதை தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணுன்னு தெரில. வழி ஓப்பன் ஆயிடுது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே நெருப்பு குழம்பு தான் கைஸ் இருக்குது. இந்த குழம்புல விழுந்துடாமல் போகணும் கைஸ், விழுந்து இந்த மாதிரி கறிடுவோம். ஆனால் இதுவும் நம்மளுக்கு ஈஸி தான், டக்குன்னு கூச்சு போயிட வேண்டியதேன். அடுத்து இன்னும் ஒன்றே வந்தேன் கைஸ், அவ்வளோதான், கூச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம மட்டும் விழுந்தணுன்னா அவ்வளோதான், ஏன்னா செக் பாயிண்ட் வேறு நம்ம ரீச் பண்ணல. செக் பாயிண்ட் ரீச் ஆனதே நம்ம செத்தாலும் அதே இடத்துலேருந்து வருவோம். இன்னக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் இருக்குது கைஸ், இதையும் நம்ம ஈஸியாக கடந்துடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இதையும் ஈஸியாக கடந்துட்டோம். இல்லை கடக்கலை கைஸ், கீழே விழுந்துட்டோம். இதை நான் கடந்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதையும் நம்ம கடந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் தான் இருக்குது, இதையும் நம்ம ஈஸியாக கடந்துடலாம். ஆமாம் கைஸ், இதையும் ஈஸியாக கடந்தாச்சு. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு வழி இருக்குது, போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். முன்னாடி ஒரு உருண்டை வருது கைஸ். நல்ல வேலை அதுக்கிட்ட வந்து தப்பிச்சான்னு சொல்லி பயமுள்ள சல்லி ஆகிட்டோம். சரி வாங்க கைஸ், திருப்பி இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். அது வருது, நம்ம நிற்கணும். அது போனோடனே திருப்பி போக வேண்டியதேன் கைஸ். வந்தாச்சு கைஸ், அந்த உருண்டை போயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி சைடில் அந்த கேப் இருக்குல்ல, அங்கே போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதேன். அப்படி வந்தாச்சு. திருப்பி அந்த உருண்டை போயிடுது கைஸ். இப்போ நம்ம அடுத்து கிராஸ் பண்ண வேண்டியதான் கைஸ். வந்தாச்சு. இன்னக்குள்ளே தான் வழி இருக்குது. இன்னக்குள்ளே ஒரு இது லேடர் கொடுத்துருக்காங்க, அது மேலே ஏறி போக வேண்டியதேன் கைஸ். முன்னாடி பாருங்க கைஸ், அந்த மான்ஸ்டர் நிற்கிது. அதுக்கு தெரியாமல் எப்படியாச்சும் இந்த வழியை ஓப்பன் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடணும். சீக்கிரம் வாங்க, இந்த இன்னக்குள்ளே இருக்குது கைஸ், அதை ஓப்பன் பண்ணுறது. இது அமுக்கினா மட்டும் போதும். இந்த வந்துருச்சு கைஸ், இந்த மான்ஸ்டர் அதுக்கு உருளை கட்டி எடுத்து கைஸ் நம்மளை பிடிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். கிட்ட வந்துருச்சு கைஸ், வழி வேறு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எப்படியாச்சும் ஓட வேண்டியதேன். அப்பாடி துரத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படிக்கட்டில் ஏறி ஓட வேண்டியதேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ இங்கே தான் கேஸ் இருக்குது, குதிரா கேஸ். கஷ்டப்பட்டு குதிச்சாச்சு, இனிமேல் அதால் வர முடியாது மேலே ஏறி, அதனால் சந்தோஷந்தேன். சரி ஓகே கைஸ், இதை நான் கடந்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏறி வந்துட்டேன். இன்னுக்குள்ளே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்கு. இங்கே போய் பார்த்தோன்னா இங்கே ஒரு இது என்னன்னு தெரியலையே. இது அமுக்குனா மேலே போயிடுவோம் போல், லிஃப்ட்டு மாதிரி கைஸ். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ இங்கிட்ட ஏதோ ஒரு வழி கொடுத்துருக்கேன், இங்கே போய் என்னன்னு பார்க்க வேண்டியதேன் கைஸ். இன்னக்குள்ளே ஒரு மில்க் ஷேக் இருக்குது கைஸ், இது நம்ம குடித்தோன்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஸ்பீடாக வர பவர் கிடைக்கும். இருங்க நான் உங்களுக்கு குடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் வேகத்தில் ஓடுவோம், பார்த்தீங்கனாலும் தெரியும். எல்லாத்தையும் ஈஸியாகவே கடந்துடலான்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸ் குடித்தனால நம்மளுக்கு சரியான ஸ்பீட் வந்திருக்கும். நம்ம இங்கே போகிற தட்டியும் இந்த பவர் இருக்குங்க கைஸ். கீழே விழுந்துட்டோம் கைஸ். சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் கைஸ். இதெல்லாம் நான் 4-5 வாட்டி கீழே விழுந்து செத்துட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் கட் பண்ணிட்டேன். இதை கடக்க தான் கைஸ் நான் சரியான கஷ்டப்பட்டேனே. எப்படி இதையும் கடந்தாச்சு.
சரி அவங்க அது லேடரில் ஏறி போக வேண்டியதேன். இது முன்னாடி வேறு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏறா கைஸ், மேலே என்ன இருக்க போதுன்னு தெரில. இங்கே பாருங்க கைஸ், அந்த தும் நிற்கிது. ஆனால் இது நம்ம வாங்கணுன்னா நம்மளுக்கு ரியலான காசு தேவை. இன்னக்குள்ளே இது ஆரம் மார்க் போட்டிருக்காங்க கைஸ். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூம் இருக்குது, என்னென்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இன்னக்குள்ளே லேடர் கொடுத்துருங்க கைஸ், இது நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மான்ஸ்டர் பேர் என்னென்னு கேட்டேன், டும்மா கைஸ். அது பேர் போட்டிருக்காங்க, பேரே காமெடியாக இருக்குது. சரி வாங்க கைஸ், போக வேண்டியதேன். இன்னக்குள்ளே மேலே ஒரு விண்ட் இருக்குது கைஸ். இது போட்டு தாங்க கைஸ் இந்த லேடரில் ஏறி போனோம். வாங்க கைஸ் மேலே போகலாம். கைஸ் இப்போ மேலே ஏறியாச்சு. இல்லை கைஸ், கீழே வலிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறியாச்சு. அந்த இடத்த கடக்கிறத விட அந்த லேடரில் ஏறி வர்றது கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இங்கேக்குள்ளே ஒரு ஃபேன் வச்சுருக்கேங்க கைஸ். இது நம்மளை போக விடாமல் வேறு தள்ளுது. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதே தலை செதறிடும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், முள்ளாக இருக்குது. மாட்டினா அவ்வளோதேன் கைஸ். கஷ்டப்பட்டு இதே கடந்தாச்சு கைஸ். அடுத்து மேலே போகும் கைஸ். மேலே என்ன இருக்க போகுதுன்னு தெரில. இதை விட கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னக்குள்ளே அந்த பைப்பாக கொடுத்துருங்க கைஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கடந்துடலாம்னு நினைக்கிறேன். அடுத்த அலைக்க குதி. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டியும் ஈஸியாக கடந்துட்டேன். அவ்வளோதான். திருப்பி ஊற்றிக்கிச்சு. அதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நம்ம இந்த பைப் மேலே ஏறி மேலே குதிக்க போகிறோம். அதையும் நான் குதிச்சிட்டேன் கரெக்டாக. இப்போ அப்படியே மெதுவாக போய் மேலே உள்ளதுன்னு ஏற போகிறேன். கூச்சிடா கைஸ். கூச்சிட்டேன் கைஸ். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பைப்பு தான் கைஸ் இருக்குது. அதே நம்ம கரெக்டாக குச்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம். இல்லை கைஸ், மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். கஷ்டப்பட்டு எப்படியும் அந்த பைப்பே ஏறி வந்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் த வீல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க வீலை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா மேலே உள்ள அந்த ஆசிட் நம்ம மேலே பட்டு கருகிடுவோம். அதனால் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வீலை க்ளோஸ் பண்ணியாச்சு. கீழே ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதேன். இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு கைஸ். அப்புறம் வேறு எங்கே இருக்குது? வேறு அந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க அந்த சைடு உள்ள வீலையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். மொத்தமாக 3 வீல் கொடுத்துருக்கோங்க கைஸ். இந்த இங்கே ஒன்று இருக்குது. கூச்சரா கைஸ். கரெக்டாக கூச்சிட்டேன் கைஸ். இதையும் ஆஃப் பண்ணிட வேண்டியதேன் கைஸ். இப்போ நம்ம எல்லா விண்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சுனால இங்கே மேலே வந்த புகை இந்த பாய்சன் கேஸ் வரல கைஸ். அதனால் நம்ம ஈஸியாக கடந்துடலாம் கைஸ். கஷ்டப்பட்டு இன்னக்குள்ளே வழியை கண்டுபிடிச்சி வந்தாச்சு கைஸ். இப்போ வேறு என்ன இருக்க போதுன்னு தெரில கைஸ். இன்னுக்குள்ள ஒரு ஃபேன் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லாவாவாக இருக்கும். நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் கருகிடுவோம். அதனால் கரெக்டாக குச்சி போகணும் கைஸ். இல்லை கைஸ், கருகிட்டோம். சரி வாங்க இந்த வாட்டி திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். திருப்பி ட்ரை பண்ணி நம்ம வந்தாச்சு. அதை உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ். இன்னுக்குள்ளே ஒரு வழி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், நம்மளை ஃபேன் ஈஸியாக மேலே கொண்டு போய் விட்டுருன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்ம சுலபமாக போயிடலாம். ஆனால் அதே எனக்கு கஷ்டமாக எனக்கு இருந்துச்சு தாண்டவே. ஐயோ, மண்டையில் எடுத்துருச்சு கைஸ். திருப்பி மண்டையில் எடுத்துருச்சு. எப்படியாச்சும் கரெக்டாக குதிக்கணும். குதிச்சிட்டேன் கைஸ். இப்போ போக போக இன்னும் நான் கஷ்டமாக இருக்க போகுது கைஸ். எப்படி தான் நம்ம கடக்க போகிறோன்னே தெரியலை கைஸ். இங்கிட்ட ஒரு வழி இருக்குது கைஸ். முன்னாடி தான் கைஸ் அது நிற்கிது. ஐயோ, துரத்த ஆரம்பிச்சிது கைஸ். இங்கே ஒரு கன் இருக்குது கைஸ். அதை எடுத்து இதை போட்டு தள்ள வேண்டியதே. கீழே தான் காட்டுறது அதோட லைஃபே. அதை நம்ம ஃபுல்லாக குறைச்சிடணும். குறைச்சாதான் அது செத்து போகும். இல்லைனா அவ்வளோதான், நம்மளுக்கு போக விடாது. எங்கேயோ கன்று வேறு கொடுத்துருப்பாங்களே. எங்கடா இருக்குது? கைஸ், இந்த கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் இருக்குது. இதை எடுத்து அதை கதையை முடிக்க வேண்டியதேன். இந்த வந்துடுச்சு கைஸ். ஐயோ, சுட வேற முடியல. என்ன சிந்தரலையே. ஐயோ, சுடுறா கைஸ். என்ன சிந்தரல கைஸ். கன்னில் புல்லட் இல்லை நினைக்கிறேன். சுட மாட்டேங்கிறேன். இப்படி சுடுறா. இது கிளச் ஆயிடுச்சோ? சுட்டாச்சு கைஸ். இதோட முக்கால்வாசி ஹெல்த்தை நான் குறைச்சிட்டேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் குறைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பின்னாடி வேறு துரத்து வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இன்னும் 2 அடி அடிச்சா காலியாயிரும். அவ்வளோதான், செதறிடுச்சு கைஸ். நம்ம இது கதையை முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம கேமை முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க, இன்னுக்குள்ளே எக்ஸிட் மோட் இருக்கு. அங்கே போயிடுவோம் கைஸ். இன்னுக்குள்ளே ஒரு பெரிய வழி இருக்குது கைஸ். குதிரா. என்ன சறுக்கிட்டு போவேன் நினச்சேன், சறுக்கவே இல்லை. குதிரா, சீக்கிரம் போடா. கைஸ், கூச்சிட்டேன். என்ன கைஸ், ஸ்டெக் ஆயிடுச்சா? போயிட்டேன் கைஸ். கரெக்டாக உருண்டு போய் இங்கிட்டு விழுந்துட்டேன் கைஸ். சரி வாங்க கைஸ், இங்கிட்ட ஒரு வழி இருக்குது. அப்படியே போக வேண்டியதே. இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே என்ன இருக்குது கைஸ்? இங்கே ஒரு ஃபேன் இருக்குது கைஸ். அதே மாதிரி ஈஸியாக பறந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். மேலே ஏதாச்சும் இருக்கும் கைஸ். லேசர் இருக்குது கைஸ். அதில் எப்படி கரெக்டாக படாமல் தப்பிக்கணும். இல்லைனா இந்த மாதிரி செதறிடுவோம்.
இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். பற்றக்கூடாதுடா, பற்றக்கூடாது. ஐயோ பக்கத்தில் இருக்கு கைஸ். இல்லை படலை. இதுவும் நம்மளுக்கு ஈஸி தான். இன்னும் ஒன்று இருக்குது, இன்னும் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோப்ளக்ஸ் ஃபஸ்ட்டு விளாட்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ் விளாட்றதுலாம். யார் யார் ரோப்ளக்ஸ் வச்சுருக்கீங்களோ கமெண்டில் உங்கள் ஐடி பேர் என்னன்னு சொல்லுங்கள் கைஸ். நம்ம எப்படியோ அது கடந்தாச்சு கைஸ். சரி வாங்க இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கிட்ட ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். கைஸ் இங்கே ஒரு லேடர் இருக்குது, ஏறி போக வேண்டியதே. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு இந்த வுட்டு தேவை. இந்த இங்கக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த லேடரில் ஏறிங்கன்னா இந்த மாதிரி வுட் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக நம்ம போகிற இடத்துல ட்ராப் போட்டுற வேண்டியதே. இந்த போட்டாச்சு. அடுத்து இது மாதிரி இன்னொன்று எடுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் கைஸ். அங்கே அடுத்தது எடுப்போம் கைஸ். கிட்டத்தட்ட இது மாதிரி 2 தான் எடுத்து வச்சுட்டு வழி உருவாக்கிட்டேன் கைஸ். இப்போ இன்னுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது, உள்ளே போக வேண்டியதே கைஸ். நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். திருப்பி அந்த டம்டம்மா வந்துடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோபோட் மாதிரி வந்திருக்கு. எப்படியாச்சும் இது கதையை முடிக்கணும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போயே நம்மளுக்கு ரொம்ப ஆட்டம் கட்டுச்சு. இப்போ என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஐயோ ஹெல்த்து குறையுது கைஸ் நம்மளுக்கு வேறு. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் இருக்குது. அவ்வளோதான் இது கதையை முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அது வேறு அது வச்சுருக்கு கன் வச்சு நம்மளை போட்டு தள்ளுது. இன்னும் அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒரு 4 அடி வாங்கினா இதுவும் செதறிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். அது கிட்ட வந்துடுச்சு கைஸ். சீக்கிரம் வீடியோக்கு லைக் போடாதவங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு அடியே. வாங்கிக்கோ. ஐயோ சூட மாட்டேங்கிறேன். கரெக்டாக கன்று வேலை செய்ய மாட்டேங்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ். இது கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் நம்மளுக்கு வேறு ஆட்டம் கட்டுதே. இன்னும் அவ்வளோதான் கைஸ். ஒரே ஒரு அடி தான், அவ்வளோதான் செதறிடுச்சு கைஸ். இதே நம்ம வெற்றிகரமாக போட்டு தெளியாச்சு. அடுத்து இதே மாதிரி என்ன வரப்போகுதுன்னு தெரில. இல்லை அவ்வளோதான் இது கதை முடிஞ்சானும் தெரில. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். இங்கே ஒரு வேன் இருக்குது கைஸ். இதை ஓட்டிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க வேண்டியதே. இந்த ஜெயிலை விட்டு நம்ம தப்பிக்க போகிறோம் கைஸ். ஓட்டுறா கைஸ். வண்டியில் புயல் வேகத்தில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா போகிற வழி பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி நின்றுச்சு. சரி பரவாயில்ல, இங்கே ஒரு வழி நம்ம நடந்தே போயிடலாம். இங்கே ஒரு வழி கொடுத்துருக்காங்க, அதில் கிராஸ் பண்ணி போக வேண்டியதே கைஸ். என்ன கைஸ் தூரத்தில் ஏதோ தெரியுது கைஸ். இங்கே ஒரு லேடர் இருக்குது கைஸ். இதில் ஏறி நம்ம போக வேண்டியதே. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பைப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அசால்ட்டு. ஈஸியாக குதிச்சிடலாம் கைஸ். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது கைஸ். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு பறந்து போயிட வேண்டியதே. நம்ம கேம் பிளே முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். போடா கைஸ். வீடியோக்கு லைக் கொடுக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சீக்கிரம் பண்ணிடுங்க கைஸ். உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு இந்த ஜந்து கிட்டேருந்து தப்பிச்சு போகிறேன் கைஸ். திருப்பி அந்த ஜெயிலுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இது என்னடது தெரிலையே கைஸ். நம்ம கேம் பிளேயை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் பிளே நான் முடிச்சாச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் கைஸ். வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வேறு மற்ற எல்லாம் கேமே ட்ரை பண்ணி போடுவோம். பாய்.